பிரைஸ் த லார்ட். குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு 5வது நாள். அப்பா ஜாலியா இருக்குதா? பாட்டெல்லாம் கலக்குது அப்படிதானே? எல்லாம் வீட்டில் பாடிட்டே இருக்கிறீங்களா? பாடிட்டு இருக்கிறீங்களா? வெரி குட். ஹா 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 லேலுயா. ஓஹோ ஹோ ஹோ ஓசன்னா ஹே எகோவா லா 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 லா. இன்னைக்கு அழகா பாட்டு படிப்பீங்க. வெரி குட். பாருங்க, நம்ம எல்லா இடத்தையும் ரொம்ப நேசிப்போம். நம்ம ஆலயத்துக்கு போறதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பெரிய ராஜா 40 ஆண்டு இஸ்ரவேலை அரசாண்ட கிங் டேவிட், கிங் சாலமோன், கிங் சால், அதெல்லாம் பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். சாலமோன் மாதிரி ரொம்ப வைஸ் கிங்கா இருந்தாரு சாலமன் அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ சாலமனுடைய அப்பா பேரு யாரு? தாவீது, டேவிட். அப்போ அவங்க 40 வருஷம் ராஜாவா இருந்தாரு. ராஜானா எவ்வளோ வேலைகள் இருக்கும். அரசாங்கத்து காரியங்கள், இந்த நாட்டுல இருக்கிற எல்லா நாட்டு நடப்புகள் எல்லாத்தையும் கவனிக்கணும். நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளவும் பகைவர்கள் பக்கத்துல அண்டத்தில் இருக்கிற ஜனங்க, அவங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கவனிக்கணும் அந்த ராஜா. அப்படி ஒரு பெரிய பொறுப்புல இருந்த தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படிங்கிறாரு. அவருடைய வாசற்படியில் காத்திருப்பதையே நான் நாடுவேன்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு சொல்றாரு? ஆலயத்துக்கு வருவதுக்கு அவ்வளவு சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு போறவங்க சொல்லும் போது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றாரு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னா எனக்கு நான் சோ பிஸி, நிறைய வேலை இருக்குது, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நிறைய ஒர்க் இருக்குது, ஒர்க் லோடு ரொம்ப அதிகம், நிறைய படங்கள்லாம் வரைய வேண்டியது இருக்குது, ப்ராஜெக்ட் செய்யணும், அது செய்யணும் இது செய்யணும். இன்னைக்கு நிறைய குழந்தைங்க என்ன செய்யறது இல்லை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாஞ்சியே இருக்கிறது இல்லை. அன்னைக்குதான் பிரைவேட் வச்சிடுறாங்க, டியூஷன் போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அதுக்கு போகணும், இதுக்கு போகணும் சொல்லிட்டு ஆலயத்துக்கு வர்ற அன்னைக்கு தான் அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும். அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, குடும்பமா போகலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஆலயத்துக்கு வர்றதுக்கு அத்தனை யோசனை பண்றாங்க. எல்லாம் எந்த ஒர்க்குமே இல்லைன்னா தான் ஆலயம், மற்றதெல்லாம் வேலை வந்ததுன்னா என்னது, ஆலயத்தை காட்டிலும் அதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு போறதை பாக்குறோம். தம்பி, குட்டி தங்கச்சி, நீங்களும் கூட எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கணும், நிலைத்து இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், நல்ல செழுமை நமக்கு கிடைக்கும். நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவரை 8வது நாள் ஆலயத்துக்கு கூட்டு வர்றாங்க. அந்த இடத்துல பாருங்க, அன்னாள் அப்படிங்கிற ஒரு வயது முதிர்ந்த 84 வயதான அந்த அம்மா ஆலயத்தை விட்டு போவே மாட்டாங்களாம். அங்க ஆலயத்திலே தான் இருப்பாங்களாம். உபவாசம் செஞ்சுட்டு அந்த இடத்துல ஜெபிச்சுக்கிட்டு அங்க வர்றவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணி விட்டுட்டு அப்படியே இருப்பாங்களாம். பாருங்க, அந்த வயதான காலத்துல கூட எவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க. ஆலயத்தில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஆஞ்ச. அதே போல பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு அண்ணாள் இருந்தாங்க. அவங்க கணவன் பேர் என்னது, எல்கானா நல்லா இருக்கிறாங்க. அப்போலாம் பாத்தீங்கன்னா அவங்க மனைவி, அவங்களுக்கு 2 மனைவி, பெனின்னாள் அண்ணாள்னு சொல்லிட்டு. அப்போ பெனின்னாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அண்ணாளுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஐயோ எனக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் ஆனா சீலோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு வருடந்தோறும் வருவாங்க. பண்டிகை நாட்கள்ல பலியிட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல தான் குழந்தை குட்டி எல்லாத்தோட உட்காந்து ஜாலியா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க அண்ணால பார்த்தோன்னே அவங்க இன்னொரு மனைவி பெண்ணினாளுக்கு ரொம்ப ஒரு பொறாமை. ஏன்னு கேட்டா, அவருடைய கணவன் எல்கானா என்ன செய்யறாங்கன்னா, அவளையும் பிள்ளைகளை காட்டிலும் அண்ணாள் மேல ரொம்ப பாசம். அவங்களுக்கெல்லாம் 1 பங்கு கொடுத்தா இவளுக்கு 2 பங்கு கொடுக்கறது. எல்லாத்துலயுமே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலா கவனிக்கிறது, இவங்களை விட. இப்போ அவங்களுக்கு ஒரு இது, அவளுக்கு என்ன இருக்குது, பிள்ளையா குட்டியா, அவகிட்டயே தான் போய் உட்காந்துக்கிறாங்க, அவளை தான் ரொம்ப நேசிக்கிறாரு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பான். அவள் இவளையும் என்ன இருந்து என்னத்துக்காச்சு, குழந்தை இருக்குதா,
ஒன்றும் இல்லை, ஒரு புழு பூச்சி இல்லை அவளுக்கு. ஒரு சொட்டு ரொம்ப அந்த அண்ணாள் அக்காவை அழ வச்சுக்கிட்டே இருப்பா. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, அது வரைக்கும் அவள் என்ன செய்யல, எனக்கு எந்த நன்மையும் இல்லை, எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை, நான் உள்ளே போய் என்னத்துக்கு பண்ணுறேன், உள்ள ஆலயத்துக்குள்ளெல்லாம் நான் போகலை, இங்கேயே இருந்துக்கிறேன், அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்கு கடவுள் எனக்கு நன்மைகளை கொடுத்துட்டு தான் நான் உள்ளே போய் நன்றி சொல்லலாம், நானே இப்படி தனிமரமாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா ஆலயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க, இன்னைக்கு நான் போய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் இன்னைக்கு நான் என் இதயத்தை ஊற்றி போட போறேன், எனக்கு என்ன கவலையோ அதை கடவுள்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு உறுதி எடுத்தாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ள போய் சீரோல் இருக்கிற அந்த தேவாலயத்துக்குள்ள போய் அப்படியே உதடு மட்டும் அசையுது, கர்த்தாவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை நான் வாழ்நாள் முழுதும் அதை உமக்காக கொடுத்துருவேன், கர்த்தருக்காக பணி செய்யும்படிக்கு அந்த குழந்தைய ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேண்டுதல் செய்யறாங்க. அங்கிருந்த ஏலி அப்படிங்கிற ஒரு ஆசாரியன், அந்த இடத்துல பிரதான ஆசாரியன், பாஸ்டர்ன்னு சொல்றோம்ல, போதகர்னு சொல்றோம்ல, அது மாதிரி அங்க ஆசாரியன் சொல்லுவாங்க. அந்த ஏலி அப்படிங்கிறவர், எலின்னு சொல்லிடக்கூடாது, ஏலி சொல்லுங்க, ஏலி. அந்த ஏலி தாத்தா அந்த இடத்துல வந்து இந்த அம்மா சொல்றத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னவா இந்த அம்மா என்னமோ சுய நினைவுல இருக்கிற மாதிரி தெரியலையே, என்னமோ உதடு மட்டும் அசையுது, என்னமோ முணுமுணுந்துட்டு இருக்காளே சொல்லிட்டு அந்த ஒரு தப்பா நினைக்கிறாரு. ஓ இந்த அம்மா ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டிருக்குமா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாரு. இல்ல, நான் பேலியாளின் மகளாக என்னாதேங்க என்னைய, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, எனக்கு ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லாம நான் இருக்கிறேன், மல்லடியா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாதே இந்த கோயிலே கொண்டாந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது, நீ சந்தோஷமா போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு அந்த ஏலி ஊழியக்காரன் சொல்லிடுறாரு. உடனே அதுக்கு மேல அவ துக்கமாவே இல்லை, சந்தோஷமா இருக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு அதே மாதிரியா அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, சின்ன தம்பி பாப்பா பிறகுது. உடனே அந்த தம்பிக்கு என்னன்னு பேர் வைக்கிறா, சாமுவேல் அப்படின்னு பேர் வைக்கிறா. சாமுவேல்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. வச்சுட்டு அடுத்த வருஷம் நாங்க கோயிலுக்கு எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு இருக்கும்போது சொல்லிட்டா தன் கணவன்கிட்டையும், நான் அந்த குழந்தை நல்லா கொஞ்சம் பெருசான வரவு நான் கொண்டு என்ன செய்யலாம், தேவாலயத்துல விட்டுட்டு வரலாம், அது வரைக்கும் நான் வீட்லயே இருக்கிறேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரியே அவங்க போனவரை அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யறான், பிள்ளை இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்குது. அதுக்கப்புறம் அது சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி வளர்த்துறா. இந்த பையனுக்கு கொஞ்சம் நினைவு வந்தவனையுமே, நீ வந்து தேவனுடைய ஆலயத்துல நீ வளரணும், ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்துட்டு இருக்கணும், வருஷம் ஒவ்வொரு தடவை வந்து நாங்க உன்னை வந்து பார்த்துட்டு வருவோம், நீ ஆலயத்திலே தான் இருக்கணும், அந்த தாத்தா ஏலி தாத்தா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு இங்கிருந்தே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அதே மாதிரியே ஒரு நாள் வந்துச்சு, சாமியால கொண்டு ஆலயத்துல விடுறா. பாருங்க, அந்த ஆலயத்துல கொண்டு விட்டதுதான். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 1ஆவதுல எல்லாம் அம்மா அப்பா வந்து சேர்த்து விடுறாங்கல்ல, குழந்தைக்கு உடனே அதை பாத்தீங்கன்னா அந்த கதவை அடைச்சி வச்சிருவாங்க. எல்கேஜி கிளாஸ் எல்லாம் அந்த ஜன்னல் வழியா கதவு வழியா விட்டுட்டு என்ன செய்வாங்க, அப்பா அம்மான்னு ஒரே சவுண்டு, ஒரே கூச்சல் குழப்பம் போட்டுருப்பாங்க. எல்லா குழந்தைகளும் அழுகும். அழாத குழந்தை கூட என்ன செய்யும், இன்னொரு 10 குழந்தை அழுகிறது பார்த்துட்டு இதுவும் சேர்ந்து கத்தும், எப்போ வருவாங்க எங்க தாத்தா பாட்டி, எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க, நான் வீட்டுக்கு போகணும், மிஸ்ஸு வீட்டுக்கு போகணும்னு அழுங்க. அது மாதிரி குட்டி பையனா தான் இருந்தா சாமுவேல். அழவே இல்லை, கொண்டே ஆலயத்தில் விட்டதுனையும் கர்த்தரை பணிந்து கொண்டான் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. பிள்ளை இன்னும் சிறுவன் குழந்தையா இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ அந்த இடத்துல அந்த என்ன செய்யுது, அந்த குழந்தை அப்படியே ஏலிக்கு பணிவிடை செய்துட்டு இருந்தான். ஏலி என்னென்ன வேலை சொல்றாரோ அங்க போய் அந்த புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வா, கொண்டாந்து கொடுப்பாரு. தாத்தா இன்னும் என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாம் கேட்டு ஒன்னொன்னா செய்வாங்க. பாத்தீங்களா, வர்றவங்க எல்லாத்திட்டையும் அன்பா இருப்பாராம். மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமா நடந்தானோ சாமுவேல். பாத்தீங்களா, அப்போ அந்த இடத்துல சாமுவேல் அந்த குழந்தை பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆலயத்துல அவ்வளவு வாஞ்சியா அவ்வளவு கவனமா அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இன்றைக்கு நம்ம ஆலயத்துல ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது சர்ச்சில் ஏதாவது சின்ன வேலைகள் கொடுத்தா செய்யறாங்களா பிள்ளைங்க, சொல்லாம செய்யறாங்களா? இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யணும். ஒரு சேர் போடுறதோ, ஒரு சின்ன கூட்டி சுத்தம் பண்றதோ, பாட்டு புத்தகங்களை எடுத்து வைக்கிறது, கொண்டாந்து வைக்கிறது, லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தா அதெல்லாம் ஆஃப் பண்ணி, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அது பண்றது, ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் செய்யணும்.
அதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு அதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம ஆலயத்திற்குரிய காரியங்கள்ல சின்ன சாமுவேலை போல நம்ம இருக்கிறோமா? ஆலயத்துல நம்ம விருப்பம் வேணும், ஆலயத்துல நிலைச்சிருக்கணும். ஆலயத்தில் நிலைச்சிருந்தனால ஆண்டவர் அவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு. ராஜாக்களையே அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டியை கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு. அந்த மாதிரி சாமுவேல் எப்படி இருந்தார்? தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆசாரியனா இருந்தாரு, நீதிபதியா இருந்தாரு, பார்த்தீங்களா? நியாயாதிபதியா இருந்தார். 3 வேலை, 3 பவர் போஸ்ட் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க தம்பி தங்கச்சி. நம்மளும் அது மாதிரி ஆண்டவர் சமூகத்துல ஆலயத்துல நிலைச்சிருந்தா நம்மளுக்கும் அதே மாதிரி எல்லா உயர்வான பதவிகளை ஆண்டவர் கொடுப்பாரு. தாவீது பாருங்க, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், அவன் ஆடு மேய்க்கும் போதும் ஆண்டவரை ஆராதிச்சான், அரசனானவரும் ஆராதிச்சான். அவங்க அப்பா ஈசாயினுடைய ஆடுகளை இவன் தான் மேய்ச்சிட்டு இருப்பான். ஆடு மேய்க்கும் போதும் ஆண்டவர் என்ன செய்வான்? கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லிட்டு அந்த சுரமண்டலத்தை வச்சுக்கிட்டு அந்த வாத்திய கருவியை வச்சுட்டு பாடிட்டு ஆராதிச்சுட்டே இருப்பான். அரசனான பிறகும் என்ன செய்யறான்? ஆராதிக்கிறான். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். ஆகாமிய கூடாரங்கள் வாசமா இருக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயப்புறங்கள் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படி சொல்றாரு. அப்போ அது மாதிரி நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆலயத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். ஆலயத்தில் நம்ம நிலைச்சிருந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஒரு நிலையான ஒரு பரலோகத்தை போய் சென்றடையும். இது ஆலயமானது பரலோகத்துக்கு நிழலா இருக்குதான். இந்த நிழல்லையே நம்ம உட்கார்றதுக்கு ஆசைப்படாதவங்க, இந்த நிழல்லையே நிலையா இருக்கிறதுக்கு ஆசைப்படாதவங்க எப்படி நிலையான நகரத்துல போய் பரலோகத்துல போய் நிலையா இருக்க முடியும்? இங்க நிலைச்சிருந்தா தான் நம்ம என்ன செய்வோம்? என்றென்றும் என்றென்றும் ஃபார் எவர் அண்ட் எவர் ஆண்டவரோட நிலைச்சிருக்க முடியும், அவர் சிங்காசனத்துல உட்கார முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலேயே, பரலோகத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலேயே நிலை நிற்க முடியாதவர்கள் பரலோகத்துல நிலை நிற்க முடியாது. தம்பி தங்கச்சி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை தானே நம்ம மோட்சத்துக்கு போகணும்ட்டு. அப்ப மோட்சம் நம்ம எங்க பாக்குறோம்னா அந்த உலகத்துல ஆலயத்துலதான் பாக்குறோம். இங்க நம்ம வேற பாட்டு பாடி ஆராதிக்கிறோம். பரலோகத்திலயும் அங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் எல்லாரும் தேவதூதர்கள் எல்லாரும் ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்க ஆராதிக்க தெரிஞ்சாதான் அங்க ஆராதிக்க முடியும். இங்க வசனத்தை தியானிக்கும் போதுதான் அங்க வசனத்தை தியானிக்க முடியும். இங்க தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆசைப்பட்டு வந்தாதான் அங்க தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்க முடியும். அருமையான தம்பி தங்கச்சி, ஆலயத்துல நிலைச்சிருப்பியா? உனக்கு அருகில எந்த ஆலயம் இருக்கிறதோ, உனக்கு சொல்லி தருகிற அருமையான அண்ணா அக்கா என்ன சொல்றாங்களோ அந்த ஆலயத்துல நம்மளும் நிலைச்சிருக்கணும். அப்படி நம்ம நிலைச்சிருக்கும் போது நிச்சயமா அதற்கேற்ற பலனை தாவீது பெற்றுக்கொண்டது போல என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு தாவீது. பாத்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய இதயமும் தாவீதனுடைய இதயம் அப்படியே ஒரே மாதிரி இருந்துதான். என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற இதயம் தாவீதுக்கு இருந்தது அப்படிங்கிறாரு. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. சாமுவேல் எப்படி இருந்தான்? அன்னாள் சிஸ்டர்ஸ் 2 பேருமே புதிய ஏற்பாட்டு, அன்னாள் பழைய ஏற்பாட்டு, அன்னாள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க கர்த்தருடைய ஆலயத்தினுடைய காரியங்கள்ல. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரம் இருக்கும் போதே எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? மோசே மூலமா அழைச்சிட்டு வரும்போது யோசுவா என்னும் பிள்ளையானால் ஆலயத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்திலே தான் இருப்பான். நம்ம அதை பிரிஞ்சு போனதே இல்லையாம வீட்டுக்கு. மோசே அவருடைய பிரகாரத்துல எங்கும் சாந்த குணமும் உண்மையுமா இருந்தானாம். பாருங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த நாட்கள்ல. அப்படி இருந்தாலும் அவங்க எதுவும் கெட்டு போகல. அதனால நம்ம எப்பவுமே நம்மளுடைய இருதயம் எப்போ எப்படி இருக்கணும்? ஆலய பிரகாரங்கள் நம்ம வாஞ்சியா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். இருப்பீங்களா?